Hi everyone, நான் அக்ஷரா. இன்னைக்கு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது 8 அமேசிங்கான பாடி கேர் ஹேக்ஸ் தான். இந்த 8 ஹேக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹேக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ நெயில்ஸ் இருக்கவங்களுக்காக ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. வார்ம் வாட்டர் இல்லைனா லூக் வார்ம் வாட்டர் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் ஹாஃப் லெமன் வந்து கட் பண்ணி அதில் போட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் உங்கள் நெயில்ஸை நல்லா சோக் பண்ணி வைங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து லெமனை வச்சு நல்லா வந்து ரப் பண்ணுங்கள் உங்கள் நெயில்ஸ் ஃபுல்லாகவே. ஒன்ஸ் நீங்கள் வந்து ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க நெயில்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் நெயில்ஸில் மட்டும் நீங்கள் வந்து கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் வந்து அப்ளை பண்ணுங்கள். கேஸ்டர் ஆயில் வந்து எக்ஸலண்ட்டான ஆயில் நெயிலுக்காக. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேக் நம்பர் 2 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீட்டிலே எப்படி நம்ம வந்து ஹேர் பர்ஃப்யூம் பண்ணுறது தான் காமிக்க போகிறேன். ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக அலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம பண்ண போகிறது ஒரு 5 டேஸ்க்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் நான் வந்து ரோஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து அப்ளை பண்ண போகிறேன் ஃப்ரேக்ரன்ஸ்க்காக. உங்கள்கிட்ட என்ன எசென்ஷியல் ஆயில் இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இருக்க மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஹேர் பர்ஃப்யூம்க்கு. இதில் நான் வந்து 2 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் நான் எல்லாமே நேச்சுரலாக இருக்க மாதிரி தான் வச்சுருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நான் கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ரோஸ் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிங்கிங் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் பர்ஃப்யூம்க்கு இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நீங்கள் வந்து 5 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரே பாட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம ஆயில்னு சேர்த்தது வந்து பார்த்திங்கன்னா 2 ட்ராப்ஸ் தான். அதனால் நம்ம ஹேர் வந்து ஆயிலியாலாம் ஆக போகிறது கிடையாது. ஈஸியாக வந்து ட்ரை ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம். அலோவேரா ஜெல்லும் ஈஸியாக வந்து ட்ரை ஆகிடும். இதில் நான் வந்து ரோஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ரேக்ரன்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த எசென்ஷியல் ஆயிலே நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஹேரை நல்லா ட்ரை பண்ணி விட்டுருங்க. ஹேரில் வந்து நல்லா ஸ்மெல் வரும். ஸ்லைட்டாக நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணால் போதும். 3 to 4 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா ட்ரை ஆகிடும். ஹேர் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்ல ஸ்மெல்லோடு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேக் நம்பர் 3 சம்மர் சீசனில் நம்ம எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ தான் டேனிங், அன்இவன் ஸ்கின் டோன் எல்லாமே. இதுக்காக நான் ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது காம ஆயுர்வேதாவோட நல்பமாராதி தைலம். இது வந்து ஒரு ஸ்கின் பிரைட்னிங் ஆயில். இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் அண்ட் பாடி ரெண்டுத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். டீடேன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு, காம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஒர்க் ஆகும். இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் அண்ட் நெக்கில் ரெண்டுத்துலையுமே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த தைலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் ஆட் பண்ணியிருக்காங்க. அது பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின் டோன்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் கூடவே வந்து இதில் சீசேம் ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஸ்கின்னை வந்து நல்லா நரிஷும் பண்ணும், ஹைட்ரேட்டும் பண்ணும். அண்ட் இதில் வெட்டி வேரும் இருக்குது, அதுக்கப்புறம் இந்தியன் கூஸ்பெரியும் இருக்குது. கம்ப்ளீட் தைலமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை நல்லா ஹீல் பண்ணும். தைலத்தை அப்ளை பண்ணி நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள். இதெல்லாம் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணும். இந்த ப்ராடக்ட் மோஸ்ட்டாக வந்து பிரைட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க டெய்லி பேசிஸ்க்கு. அண்ட் இந்த ப்ராடக்ட் நீங்கள் 2 to 3 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வாரத்துக்கு. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆயிலி இல்லை ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருந்ததுன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஆக்டிவ் ஆக்னி இருந்ததுன்னா அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. தைலத்தை நீங்கள் ஃபேஸ் அண்ட் பாடிக்கு ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். இது நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்கின் நல்லா பிரைட் அண்ட் க்ளோயிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக இருக்கும் சம்மர் சீசனுக்கு. இதுதான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஹேக் நம்பர் 4 வந்து எப்போவுமே நீங்கள் வந்து பர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அந்த இடத்த வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ பர்ஃப்யூம் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து பர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் அதை ரப்லாம் பண்ணக்கூடாது. பல்ஸ் பாயிண்ட்டில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருங்க. அதுவே ட்ரை ஆகிடும். இந்த ஹேக்கை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேக் நம்பர் 5 நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக வந்து அண்டர் ஆர்ம்ஸில் டியோட்ரண்ட் அப்ளை பண்ணுறது. ஃபஸ்ட்டு அண்டர் ஆர்ம்ஸை நல்லா வைப் பண்ணிவிடுங்க. அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் டியோட்ரண்ட் அப்ளை பண்ணணும். அப்போ தான் டியோட்ரண்ட் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். அதோட வேலையும் அது கரெக்டாக செய்யும். அண்ட் அண்டர் ஆர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவ். அதனால் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு டியோட்ரண்ட்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நான் ப்ளம்மோட பெட் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன். இது அப்படியே ஸ்கின்ல வந்து பிளெண்ட் ஆகிடும். ஹேக்
ஹேக் நம்பர் 6 வந்து ஒரு சம்மர் ட்ரிங்காக இருக்க போது. இதுக்கு நம்ம வெறும் இந்த பேசில் லீவ்ஸ் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அதுதான். இது வந்து குட்டி குட்டியாக பிளாக் கலரில் இருக்கும். இது உங்கள் வாட்டர் பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இது 15 மினிட்ஸ் சோக் ஆனாலே போதும். இந்த சீட்ஸுமே எக்ஸ்பேண்ட் ஆகும். இது பேசிக்காக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்க ஹீட் வந்து குறைக்கிறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி சம்மர் சீசனுக்கு கரெக்டாக இருக்கும். ஹேக் நம்பர் 7, எப்போவுமே உங்களோட ஹேண்ட்பேக்கில் ஒரு ஃபேஸ் மிஸ்ட் வச்சுக்கோங்க. மிஸ்டோட பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ ஸ்கின்ல வந்து தண்ணி அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது, அப்படியே வந்து ஸ்கின்ல பிளெண்ட் ஆகிடும். கூலிங் எஃபெக்டோடு நல்லா வந்து ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ஹேக் நம்பர் 8 வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்டிங்காக. ஜாஸ்தியாக வந்து வேஸ்ட் லைனில், அண்டர் பிரஸ்ட்டில், அதுக்கப்புறம் வந்து தைஸ் கிட்ட, அண்டர் ஆர்ம்ஸ் கிட்டலாம் ஜாஸ்தி ஸ்வெட் ஆகும். இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் வந்து டஸ்டிங் பவுடர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து கேண்டிடோட டஸ்டிங் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். பேபி பவுடர், டால்கம் பவுடர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இது இல்லைன்னா. ஆனால் கேண்டிட் பவுடர் பெஸ்ட்டாக இருக்கும். இது மெடிக்கல் ஷாப்பில் கூட அவைலபிளாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான். இந்த 8 ஹேக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. ஐ ஹோப் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next, this is Akshay saying bye bye. Take care of yourself. Bye.